ஈஸியாக சிக்கன் குழம்பு செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜிஸ் கிச்சன் டைரி வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி செய்ய நான் 1 கிலோ சிக்கன் கழுவி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். 3 பட்டை சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 3 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். இப்போது மீடியம் சைஸில் 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகிறது வர நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். காரம் தேவைப்பட்டுனா இன்னொரு பச்சை மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை மாறின உடனே 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை மாறி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரது வர வதக்கிக்கோங்க. மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் வேணும் உள்ளவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை மாறி தக்காளியோடு சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வர நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா தக்காளியோடு சேர்ந்து ஒரு தொக்கு பருவத்துக்கு வர்றது வர நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் சிக்கன் கிரேவி செய்ய எலும்பு எல்லாம் சேர்த்து தான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். சிக்கனெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் மசாலாவும் சிக்கனில் படுறது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் குழம்பு செய்யும் போது வேக வைக்க தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணினாலே சிக்கன் வெந்துடும். எக்ஸ்ட்ரா குழம்பு வேணும்னா தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நான் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். குக்கரை மூடி 3 விசில் வர்றது வர நான் வேக வைக்கிறேன். சிக்கன் இப்போது நல்லா வெந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெப்பரும் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு 1/2 மணி நேரம் தாண்டி சர்வ் பண்ணுங்கள். அப்போதான் சிக்கனோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கன் எடுக்கும்போது ஈஸியாக செய்யணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷைஜிஸ் கிச்சன் டைரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.